கேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு வுட்டன் ஸ்டீலில் நல்ல ஒரு நீளமான பெரிய போர்ட்டிகோ இருந்துச்சு. வால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே மணி பிளான்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மெயின் டோருக்குமே ஸ்டீல் கேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட லிவிங் ஏரியாவில் இருக்கும். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு, ஸ்ட்ரிப் லைட்லாம் போட்டிருக்காங்க. அது போக கார்னர் சோஃபாலாம் போட்டு வீடே சும்மா ஒரு அட்டகாசமாக வச்சுருக்காங்க. இங்கே டைனிங்குமே ஸ்பேஸு, டைனிங் டேபிளோட இருக்குது. அது போக ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குது. ஃபுல்லாமே இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹால்லே பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிஎஸ் ஏரியா மணிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் ஸ்லைடிங் டோர் போட்டு மழை பெஞ்சால் நம்ம அப்படியே இங்கே குளிச்சுக்கிற மணிக்கு அந்த செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாடுலர் கிச்சனு. நல்லா ஒரு நீட்டாக இருந்துச்சு. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது. இது போய் சிம்னி ப்ரொவிஷன் வேறு பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு டீசெண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் இந்த வீட்டோட டைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங் டைல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கேயுமே ஃபுல்லாக காட்டு பில்லோ, இப்போ ஒரு எலக்ட்ரானிக்கல் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இங்கேயே ஸ்க்ரீன் கொடுத்து பார்த்தா தெரியும். இந்த ஸ்லைடிங் டோரில் மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருப்பாங்க. அதே போல் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாத்ரூம் ஏரியாவில் இருக்கும். இங்கே ஃபுல்லாமே வால் டு வால் ஃபுல்லாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேஏஜி டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இது போக வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பிராண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கேயுமே சேம் அங்கே என்னென்ன இருந்துச்சோ அந்த இது ஃபுல்லாமே இங்கே பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்கு, ஃபால் சீலிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஃபேனு வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிவி, எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. சோனி பிராண்டில் இருக்குது. இது போக பூஜை கபோர்டு ஒன்று அடிச்சிருக்காங்க. டிசைனிங் வேணால் பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் ஸ்டெப்ஸ் ஃபுல்லாக கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஒரு குவாலிட்டியானதில் கொடுத்துருக்காங்க. மேலே சேனலியார் பண்ணியிருக்காங்க. இது மாடியில் உள்ள மாஸ்டர் பெட்ரூமு. இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க்கு, லைட்டிங் ஒர்க்கு எல்லாமே. இந்த வீடே பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்தளவு தரமாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வர வேண்டியது தான். தேவையான ஜாமானை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீட்டில் அப்படியே நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கலாம். இங்கே எலக்ட்ரிக்கல் ஃபேன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே 2 பெட்ரூம், மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும், லைட்டிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் தேட்டர் ரூம் தான். ஸ்டைலில் சொன்னோம்னா ஆகா என்ன தேட்டர்யா, ஆகா தேட்டர் மட்டும் கிடையாது, வீடே ஆகா என்ன வீடியாக செம்மையாக பண்ணி இந்த பில்டரு. அதுக்கடுத்து நம்ம வெளியே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் கொடுத்துருக்காங்க. இது போக அங்கே ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த தரமான வீட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,00,000 ரூபா. 4.5 சென்ட் இடம், 1750 சதுரடியில் 3 பெட்ரூம், ஒரு தேட்டருமோட கொடுத்துருக்காங்க. ஒரு சவுத் ஃபேசிங் பிளாட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோரோட இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. சந்தோஷமாக இருங்க.